தென்காசி மாவட்டம் கீழாம்பூரில் ராஜமாதாங்கி அம்மன் கோயில் கொண்டிருக்கிறாள். வெள்ளியன்று கோயிலை தரிசிப்போருக்கு அம்மன் ராஜ வாழ்வு தருகிறாள். தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என அனைவரையும் அடக்குமுறையால் வேதனைக்கு ஆளாக்கினான் மகிஷாசுரன். அவனை எதிர்க்கும் வலிமை இல்லாததால் அனைவரும் சிவனை தஞ்சமடைந்தனர். ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என அசுரன் வரம் பெற்றிருந்தான். அதனால் அசுரனை அழிக்கும் பொறுப்பை பார்வதியிடம் ஒப்படைத்தார் சிவன். துர்க்கையாக வழிவெடுத்து அவளும் போருக்கு புறப்பட்ட அசுரனை வதம் செய்தாள். பின்னர் சாந்த கோலத்துடன் இத்தலத்தில் குடிக்கொண்டாள். கங்கை நதியே இங்கு கடான நதியாக பாய்கிறது. நதியின் தென்கரையில் ராஜமாதாங்கி வீற்றிருந்து நாடி வருவோரை காத்தருளுகிறாள். அத்திரி முனிவருக்கு கோயிலின் வடக்கு வாசலில் காட்சியளித்து வடக்கு வாசல் செல்வி என பெயர் பெற்றிருக்கிறார். மாதாங்கி முனிவரின் மகளாக அவதரித்ததால் ராஜமாதாங்கி என இவள் பெயர் பெற்றாள். மீனாட்சி, பஞ்சதந்திரம் போன்ற நூல்களில் ராஜமாதாங்கியின் வரலாறும் பெருமையும் இடம்பெற்றுள்ளது. இசைவாணியாகவும் வாக்கு தேவதையாகவும் வர்ணிக்கப்படும் இவள் கலை தெய்வமாகவும் ராஜபோக வாழ்வு தருபவளாகவும் திகழ்கிறாள். பதவி உயர்வு பெறவும் வாக்கு வளம் பெறவும் இவளுக்கு குங்குமம் அபிஷேகம் செய்வார்கள். திருமகள் கலைமகள் சேர்ந்த அம்சமாக இவள் இங்கு வீற்றிருக்கிறாள். வித்தை, செல்வம் இரண்டுக்கும் அதிதேவதையாக விளங்குகிறாள். மகாகவி காளிதாசர், முத்துசாமி தீட்சிதர் போன்ற மகான்கள் ராஜமாதாங்கியின் அருள் பெற்ற மகான்கள் ஆவர். காவல் தெய்வமான ராஜமாதாங்கியின் கையில் உள்ள பெரும்பால் தீய சக்தி அண்டாமலும் எதிரி தொல்லையில் இருந்தும் பக்தர்களை காக்கிறாள். சண்டை சச்சரவை தடுத்து பக்தர்களின் மனதில் அமைதி நிலவ செய்கிறாள். மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் பக்தர்களின் உடல் நலம் காக்கவும் ஐஸ்வர்யம் பெருகவும் துணை நிற்கிறாள் ராஜமாதாங்கி. இவளை வெள்ளி என்று தரிசிப்போருக்கு ராஜ வாழ்வு தருகிறாள். வெள்ளி என்று கோயிலுக்கு சென்று ராஜ வாழ்வு பெற வேண்டுகிறேன். இத்தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.